ஏதாவது பிதா ஒன்று செய்ய போறாருன்னா அதில் ஃபஸ்ட்டு என்டர்ஃபேர் ஆக்கிறது ஆவியானவர் தான். ரெண்டாவதாக தான் வார்த்தை வரும். ஆதியிலே ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளும் நிறைந்த இடத்துல நல்லா கவனிங்க, வார்த்தை முதலாவது வரல. ஆனால் அந்த டார்க்னஸ் போனோம், எம்டினஸ் போனோம், டிஸார்டர்லாம் ஆர்டராக மாறணும்னா வேர்டு செகண்டரி தான். ஆனால் பிதா என்ன பண்ணார்னா தேவாவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். பிதாவுடைய எல்லா கிரியையிலும் நான் போல்டா இதை சொல்ல முடியும், முதன்மையானவராய் ஆவியானவர் இருக்கிறார். ரெண்டாவது எக்ஸாம்பிள் இயேசு. இயேசு கிங்டம்ல கால் எடுத்து வச்சு அநேக ஜனங்களை மீட்பதற்கு முன்பாக பிதா இயேசுவை வார்த்தையாகிய இயேசுவை பயன்படுத்துவதற்கு முன்பாக ஆவியானவரை அவர் மேல் கொண்டு வருகிறார். ஆவியானவர் வந்த பிறகுதான் வேர்டு மேனிஃபெஸ்ட் ஆகுது. இயேசுவின் பிறப்புக்கே ஆவியானவர் தாங்க காரணம். மூணாவது எக்ஸாம்பிள் புதிய உடன்படிக்கை அப்போஸ்தல நடபடிகள்ல 2ஆம் அதிகாரத்தில் ஆரம்பமாகுது. மேல் வீட்டறையில் 120 பேர் கூடி இருக்கிறாங்க. புதிய உடன்படிக்கையின் ஆரம்பம் யாருன்னு நினைக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர். பைபிள் சொல்லுது, அந்த அறையிலே இருந்த ஒவ்வொருவர் மீதும் ஆவியானவர் அக்னி மயமான நாவுகளை போல காணப்பட்டார். நியூ கவர்னன்ட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு நினைக்கிறீங்க? பிதாவினுடைய நியூ கவர்னன்ட் திட்டத்தில் முதன்மையானவர் யாருன்னா ஆவியானவர் தான். ஆவியானவர் வந்தாரு, அடுத்து வார்த்தையாக இயேசு அவர்கள் மூலியமாய் வெளிப்பட ஆரம்பிக்கிறார். ஸோ நல்லா கவனிங்க, இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த பூமியிலே நாம் சாட்சிகளாய் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கர்த்தருக்கு மகிமை உண்டாக்க வேண்டுமானால் வார்த்தையாகிய இயேசுவும் பிதாவின் ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதலும் அவருடைய அபிஷேகமும் அவருடைய நிறைவும் அத்தியாவசியமாய் இருக்கிறது. அதான் இயேசு சொன்னாரு, நான் போறது நல்லது. யாருங்க சொல்ல முடியும்? இப்படி தலை தான் எப்போ இருந்தாலும் அப்படின்னு சீஷர்கள் இருக்கிறாங்க. நம்ம இருந்த மாதிரி தலை சொல்றாரு, நான் போறது ரொம்ப நல்லது. என்னது அப்படின்னா என்ன சொல்ல வராரு? அந்த வார்த்தையோட டீப்பர் லெவல் புரியுதான்னு தெரியல எனக்கு. யாரை குறித்து பேசி கொண்டிருக்கும் போது இயேசு அந்த வார்த்தையை சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? யோவான் 14ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசிங்க. அதுல சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். ஃபீலிங்கில் இருக்கிறாங்க. இயேசு சிலுவை பற்றி பேசுகிறாரு. எப்படி இருக்காங்க? 3 வருஷம் கண்ணுக்கு கண்ணா. நான் போகிறது நல்லதுன்றாரு. ஏன்னா நான் போகும்போது தான் பிதா தன்னுடைய ஆவியை நிரந்தரமாக உங்களுக்குள்ளே துணையாளராய் தேற்றரவாளனாய் பூமியிலே நிரந்தரமாய் அனுப்புவார். அதனால தான் நான் சொல்கிறேன், பிதா யாருனால நமக்கு கிடைச்ச கிஃப்ட்னா நம்ம இயேசுப்பனால கிடைச்ச கிஃப்ட் தான். அவர் மட்டும் சிலுவை ஏறி உயிர் தெழலன்னு வைங்களேன், நம்மளாம் ஆவியானவர் நிரந்தரமாக வாங்கியிருக்க முடியும். ஆல் கிரெடிட்ஸ் டு ஜீசஸ். அவர் நிறைய கொடுத்தாராம். பைபிள் சொல்லுது, அவர் மனுஷனுக்காக உன்னதத்தில் ஏறி வரங்களை வாங்கிட்டு வந்தாராம். அதில் கிடைச்ச வரம் நம்ம ஆவியானவருங்க. ஏங்க, அவரை போல த பெஸ்ட் வரம் யாருமே கிடையாது. பைபிள் சொல்லுது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுகிறார்கள். தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் அல்ல தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள். அப்படி அவர்னால நடத்தப்பட்ட ஒருவர் தான் நமக்கு இன்றைய வரைக்கும் சாட்சியா இருக்கிறார். அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆவியானவர்னால முழுக்க நடத்தப்பட்டு இன்றைக்கும் உலகத்திலே, அன்றைக்கு ஒரு சின்ன கூட்டமாக இருந்தது கிறிஸ்தவ மார்க்கம், இன்றைக்கு உலகத்தையே கரைப்படுத்தின ஒரு கரையானை போல படர்ந்திருக்கிறது என்றால் அது ஆவியானவர்னால நடத்தப்பட்ட ஒரு மனிதனால் ஏற்பட்ட அசைவு. ஒரு மனுஷன் ஒருவர் ஆவியானவர்னாலே நடத்தப்பட்டதுனால இவ்வளோ பெரிய ஷேக் உண்டாகும்னா தேவ புத்திரர்கள் எழும்புனா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. காத்து இருக்குதாங்க சர்வ சிருஷ்டியும். என்னைக்கு யசோதா தேவ ஆவியினால நடத்தப்படுவா, என்னைக்கு அவ கண்ட்ரோல்ல நான் போய் ஜம்முன்னு இருக்க போறேன்னு. அது அடிமைத்தனத்தில் இருக்கிறது. மனுஷனுக்கான தன்மையை இயேசு நீக்கினார். சிருஷ்டிக்கான அடிமைத்தன்மையை இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய தேவ புத்திரர்கள் நீக்குவார்கள்.